Hey guys, welcome to Gani Beats and Charms. நம்ம கஸ்டமருக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்களா, ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணலேருந்து அந்த ப்ராடக்ட் உங்கள் கைக்கு வர வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் நான் சொல்லிடுறேன். அது நீங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் உங்களோட அட்ரஸ் கேட்போம். அந்த அட்ரஸில் உங்கள் பேர், ஊர், போஸ்ட் ஆஃபீஸ், தாலுக்கா, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு, பின்கோடு, ஃபோன் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் ஃபோன் நம்பர், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துடணும். அட்ரஸ் தப்பாக இருந்தாலும் கூட உங்களோட கொரியர் ரிட்டர்ன் வரக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கிளியரான ஒரு அட்ரஸ் டீட்டெயில் வந்து எங்களுக்கு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கிக்கிறீங்க, ரா மெட்டீரியல், பிரேஸ்லெட், ரெண்டில் எதாக இருந்தாலுமே நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புவோம். ஃபோட்டோ அனுப்பி கன்ஃபர்மேஷன் பண்ணப்போ பபிள் ட்ராப் பண்ணி நாங்கள் வந்து கொரியர் ஆஃபீஸில் அனுப்பி கொடுப்போம். கொரியர் ஆஃபீஸில் வந்து அதுக்கான ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. அது வந்து ட்ராக்கிங் நம்பர்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. எங்களுக்கும் ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரெசிப்டில் பார்த்தீங்கன்னா எஸ்டி கொரியர்லேருந்து உங்கள் கொரியருக்கான ரெசிப்ட் வந்து எங்களுக்கு தருவாங்க. அந்த ரெசிப்டை வந்து நாங்கள் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம். அந்த ரெசிப்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ராக்கிங் நம்பர் இருக்குது, தெரியுதுங்களா? 640758757991 இந்த மாதிரி ஒரு ட்ராக்கிங் நம்பர் தருவாங்க. அந்த ட்ராக்கிங் நம்பரை நாங்கள் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். சென்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுளில் போய் எஸ்டி கொரியர் ட்ராக்கிங் நம்பர்னு போட்டு இந்த நம்பர் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்கள் கொரியர் எங்கே வந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் உங்கள் கொரியர் கைக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது வந்து அந்த கொரியர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு அதை மஸ்ட். ஏன்னா ஒரு வேளை டேமேஜ் ஆகுதுன்னா நம்ம அங்கே ரீஃபைன் பண்ணுறதா இல்லை ப்ராடக்ட் வந்து ரீசென்ட் பண்ணுறதாங்கிறத வந்து நம்ம கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படி சொன்னால் கண்டிப்பாக டேமேஜ் ஆகாது. ஒருவேளை கொரியர் ஆஃபீஸ்லேருந்து அந்த வேனில் வரும்போதுக்கான டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு உங்களோட ரிவ்யூ வந்து நீங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக தர்றீங்க. அந்த ரிவ்யூவில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுக்கு இந்த கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னா நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறவங்க இதை நிறைய பேர் யோசிக்கிறாங்க, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கான கிளாரிஃபிகேஷன் தான் இது. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம். எங்களை மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ராடக்ட் வந்து எங்கேயுமே மிஸ் ஆகாது. நீங்கள் ஆர்டர் பண்ணலேருந்து உங்கள் கைக்கு வர வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் நடக்குங்க சொல்லிவிட்டு டீட்டெயிலாக சொல்லிவிட்டேன். ட்ராக்கிங் நம்பரோடு நாங்களும் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கூப்பிட்டு நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணியும் கேட்கலாம், இல்லை வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். நாங்கள் ஒரு வேளை ஃபோன் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் பேமெண்ட்டை வந்து யாருமே ஸ்கேம் பண்ண மாட்டாங்க. ஸ்கேம் பண்ணுறதுனா இப்போ நான் சொல்கிறேன்னா என்னுடைய நம்பருக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்கணும். கனி பீட்ஸ் அண்ட் சாம்ஸ்னு சொல்லிட்டு வேற ஒரு நம்பர்லேருந்து கொடுத்தாங்கன்னா அது ஸ்கேம் தான். ஓகேங்களா? ஸோ பார்த்து நீங்கள் வந்து கால் பண்ணி வீடியோ கால் பண்ணி கூட கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ்.